ஜில்லுன்னு இருக்கு தண்ணியா. நிறைய இருக்கிறதுனால இது வரல, மயில் வரல. இப்ப நிறைய இல்லாதனால மயில் வருது. ரெண்டு தட்டி எடுத்துக்க. தட்டி எடுத்துக்கிறியா கையில? காடு இல்ல, காட்டு அழிச்சிட்டாங்க. வீடியோ போடுறது நம்மளுக்கு இதுதான் போகணும் போல, அமேசான் காட்டுக்கு. வச்சு உள்ள வச்சு நல்லா இருக்கு. அடிக்கிற வெயிலுக்கு நல்லா அடர்த்தியா இருக்குடா. இப்போ சூப்பரா இருக்கு காடு பார்க்க. அருமையா இருக்கு இடம். எப்படி அடிக்கிற வெயிலுக்கு எப்படி அருமையா இருக்கு பாரு. கூலிங்கா இருக்குல்ல. அடுப்பு வைக்க போற இடத்துல மட்டும் நல்லா. ஒரு அடுப்பா ரெண்டு அடுப்பா? ரெண்டு அடுப்பு. செல்ல எங்கேயாச்சும் ஓரமாடா. பிரியாணி நானே இது சமைச்சாங்க ஆளு போட்டு நான் நின்னேன் வீடியோக்காக. மைக்கு தட்டில வருது. எப்படி வரணும் தானே. பூண்டு கரெக்டா சொல்லணும். கரெக்டா சொல்லணும். நீ மூணு கரெக்டா சொல்றா. பூண்டு அது இஞ்சி கரெக்டா. ஜிஞ்சர் கார்லிக். ஜிஞ்சர் கார்லிக். ஜிஞ்சர் கார்லிக். இன்னொன்று போடுறாங்க. கொத்தமல்லியும் புதினாவும் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டும். இது கருகுது. கருவா வச்சான். இதுல கொஞ்சம் தண்ணி ஊற்றி வைக்கணுங்க. அன்னமா இருக்கு. வந்துருச்சா? அந்த கரண்டி தூக்கிட்டு தமிழ்காக உன்னை அண்டாட்டி என்னது கூப்பிட்டு இருந்தேன்.
ஆந்திரா சில்லி பவுடர். ஆந்திராவா? ஆந்திரா வந்து இறக்கிக்கோங்க. கிண்டு கிண்டு. சிக்கன் இருக்குதானா? அது இல்ல அந்த கொஞ்சம் நாங்கதான் எப்பவுமே நம்ம தான் முன்ன பண்ண முடியாது. பிரியாணி பவுடர் நம்மளா அரைச்சது. கை பழத்துக்கு அரைச்சிருக்கோம். சாப்பிட்றப்ப அந்த ருசி நம்ம யாருக்கும் தெரியக்கூடாதுங்க. நம்ம தான் ருசி. இது வந்து ரெசிபி, நம்ம ரெசிபி பவுடர் தனியா பிரியாணிக்காக. மாஸ்டர் போடுறீங்க என்னன்னு சொல்ல மாட்டீங்க. மாஸ்டருக்கு தெரியாது என்ன நம்ம 20 கிலோ பிரியாணினா சும்மாவா? நல்லா ஆயில் நமக்கு இப்ப பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த பதத்துல கரெக்டா நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ணா கரெக்டா இருக்கும். சிக்கன் அப்பதான் வந்து அந்த பதம் போயிட்டு சிக்கன் வந்து அடங்கும். அப்பதான் டேஸ்ட் நம்மளுக்கு அதிகமா கிடைக்கும். சைனால பிறகு ஃபுல்லா இதாகுது. ரைஸ் வந்து இப்ப வேக வைக்க போறோம். உப்பு நல்ல உப்பு போட்டாச்சு. 20 கிலோ உப்பு. 20 கிலோ அரிசிக்கு உங்களுக்கு பத்தியா பண்ணிட்டேன். சொல்லி கொடுத்தாங்களா? இப்ப அரிசி பாயில் ஆயிட்டு இருக்கு. இப்ப நம்ம குருமா சைடு வரோம். 6 லிட்டர் தயிர் ஊத்திட்டு இருக்காங்க. தயிர் எதனால ஊத்துறது? தயிர் வந்து பீஸ் கரெக்டா உடையாம இருக்குது, புளிப்பு கரெக்டா ஏறதுக்கு. இந்த அடுப்பு நீங்க பார்க்கலாம். இந்த வச்சும் கொட்டி தான் ஆகணும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் வச்சு தொலைக்கிறோம். அப்படியே மேலாப்புல கிண்டுறோம். சரி, அடி பிடிக்க கூடாதுன்னு கிண்டாப்புங்க. இதுல வந்து கொத்தமல்லி புதினா எல்லாமே கலந்துருக்கும். அதனாலதான் தண்ணி அப்படி இருக்கு. அரிசி வந்து வெள்ளையா இருக்கும். இப்ப நம்ம வந்து ரைஸ் சேர்க்க வேண்டிய நேரம். நல்லா கொஞ்சம் கொதிச்சிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அரிசி ஆட் பண்ணிடுவோம். தலைப்போன்னு கொதிக்குதுங்க. அரிசி ஆட் பண்ண போறாங்க. அரிசி ஆட் பண்றத நீங்க பாருங்க. அரிசி ஆட் பண்ணுவாங்க. இந்த அரிசி உடையாம இருக்கிறதுக்கு கொஞ்சமா லைட்டா சாப்பிட்டு இப்படி கொஞ்சம் அரிசி இருக்கு, அதை வடிக்கட்டுங்க. வடிகட்டுறேன். அடுப்பு பக்கம் விட்டுறாங்க. அதான் முக்கியமான ப்ராசஸ். கொத்தமல்லியும் புதினாவும் மேலாப்புல தூவி விடுறாங்க. இப்ப நம்ம வந்து அடுப்பு அடியாம தம்மு போட்டாச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல தம்மை திறந்து 10 நிமிஷம் இல்லடா, 20 நிமிஷம்.
உடைக்க வேண்டியதான் கொஞ்சம் இது. நெய் சாப்பாடு வச்சுக்கலங்க. இப்ப தெரியாது உள்ள இருக்கு இன்னும் அப்பதான் ஃபிளேவர். நெய் வச்சுங்களா? நாலா போல கொஞ்சம் நெய் ஊத்துறோம். நெய் 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 நெய்யே உருகுது. இதே பதட்டாம சாப்பிட்டுட்டே இருக்கேன். உடைக்கிறது நல்லா நீங்களே பார்க்கலாம். அதே டேஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். அடியில சாந்தின்னு வரல ஃப்ளேவர் தெரியும் பிரியாணிக்கு வருது பேரு ஃப்ளேவர். போடுங்க இலைய போடுங்க முடிஞ்சிச்சு எல்லாம். பார்த்து கொட்டிட்டு போகுது. பா மோர முதல் வாசம் அடிக்குதுப்பா. பீஸ் எல்லாம் உடையாம அப்படியே இருக்குங்க. முறையா இருக்கு. நொறுக்கு நொறுக்கு. சூப்பர்டா. அவ்வளவு டேஸ்ட்டுங்க. வெறி கொண்டு திங்கிற மாட்டல. சத்தியமா சொல்றேன் அருமையா இருக்கு. கறில சூப்பரா ஃப்ளேவர் வாங்கிருக்கு. இந்த கறிக்குள்ள தாங்க நல்ல டேஸ்ட் வாங்கிருக்கு. என்னால ஒண்ணுமே சொல்ல முடியல. நான் சொல்றேன் நல்ல ஒண்ணும் சொல்ல முடியல. சொல்ல முடியாது. ஆனந்த கண்ணீர்ப்பா. இந்த வீடியோ யாராரு பாத்துட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த பக்கத்துல பெல் பட்டன் மட்டும் அழுத்தி விடுங்க. அவ்வளவுதான். போயிடாதீங்க. ஒரு சப்ஸ்கிரைப் தானே பண்ண சொல்றோம்.